வாழ்க்கையில் ஒரு மாதத்தை மறக்கவே மாட்டேன் அப்படின்னா இந்த 2025 செப்டம்பர் தாங்க. என்னை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குது தெரியுங்களா இந்த மாதம். இந்த மந்தோட புக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அந்தளவுக்கு புக்கிங்ஸ் வந்து இருந்துச்சு. கடைசி நேரத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமான 4 ஆர்டிஸ்ட் வந்து வர முடியாத சூழ்நிலை. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு. ஏற்கனவே நம்ம டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டேன். எல்லாருமே மறுக்காமல் கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு, நைட் 2 மணிக்கு இந்த டைம்லலாம் கூட நான் ஆர்டிஸ்ட்டை வந்து கால் பண்ணி கூப்பிட்ருக்குறேன். எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்களுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கஸ்டமருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம். அவங்களுக்கு வந்து எந்த சிரமமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்பவுமே கான்ஷியஸாக இருந்தோம். கிட்டத்தட்ட நானும் நம்மளோட டீமும் வந்து 2000 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருப்போங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆகஸ்ட் 26லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 3 நாள் தாங்க நாங்கள் வீட்டில் இருந்திருப்போம். மற்ற நாள் ஃபுல்லாக ஒன்று மண்டபத்தில் இருந்திருப்போம், இல்லைன்னா ட்ராவல் இருந்திருப்போம். உண்மையாலுமே இது சின்ன விஷயம் இல்லைங்க. நான் ட்ராவல் பண்ணும்போது வர ஸ்ட்ரகிள்ஸ், மண்டபத்தில் உங்களுக்கு வந்து பாத்ரூம் சரி இல்லைன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும், சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அத்தனையும் தாண்டி அந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா கஸ்டமருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளோட டீம். என்னை நம்பி புக் பண்ண என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் எனக்காக ஒர்க் பண்ண நம்மளோட டீமுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி.